அடுத்ததா லூக்கா 1வது அதிகாரம் 26 37 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 1வது அதிகாரம் 26 37 வரைக்கும். 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஆமென். இப்போ தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இப்போ மரியாளை போய் கர்த்தர் சந்திக்கிறார். இப்பொழுது மரியாளை சந்திக்கிறார். இந்த மரியாள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவள். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவள் யார் அப்படின்னா இந்த மரியாள். ஸோ தேவனுடைய வேலைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பீர்களானால், தேவனுடைய அந்த ராஜ்யத்தின் வேலைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சில பாதைகள் உண்டு என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அந்த பாதைகள் எப்பொழுதுமே நாம் விரும்புகிற வண்ணமாக இருப்பதில்லை. ஏன், நம்முடைய கற்பனை உலகமெல்லாம் உடைக்கப்படும். நிறைய பேருக்கு, எல்லா மனிதர்களுக்குமே அவங்களுக்குன்னு ஒரு கற்பனை உலகம் ஒன்று இருக்குது. என்னுடைய கற்பனையில் என் உலகம் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு 60-70 வயசு ஆளுகள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா 20 வயசில் உங்கள் கற்பனை உலகம் எப்படி ஆச்சு அப்படின்னு கேளுங்க. எல்லாம் நொறுங்கி ஒன்றும் சுக்கு நூறாகி தான் போயிருக்கும். யாருக்கும் அது நடக்கிறதில்ல. ஸோ கற்பனைகள் என்பது ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சித்தம் தான் நிறைவேறும். அப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு திருமணமாக போகிற பொண்ணு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறா. ஒவ்வொரு நாளும் ஒரு கணவனோடு இணைந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை குறித்து, அந்த புதிய ஊர் எப்படிப்பட்டது, ஏன்னா இவ ஒரு பகுதியில் வாழ்கிறா, அவள் ஒரு பகுதியில் வாழ்கிறா, அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, அந்த குடும்பத்துடைய மக்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க, இப்படி சில பொதுவான காரியங்கள் ஒன்றாக இருந்தாலும் பல காரியங்களில் வேறுபாடுகள் இருக்குது. அப்போ அதுக்கு ஏற்ற வண்ணமாய் வாழணும். என் கணவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது. இன்றைக்கி மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஃபோனை போட்டு அவங்க 6 மாதத்துலேயே எல்லாத்தையும் கரெக்டாக புரிஞ்சு அடுத்த 6 மாதத்தில் டைவர்ஸ் பண்ணிட்டு போக முடியாது. அப்போ என்னென்னா ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. போயிட்டு யூத திருமணத்தின்படி நிச்சயம் பண்ணி போயிட்டு அந்த பெண்ணும் தானும் இருக்கும்படி ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா திருமண தேதியை என்ன செய்வாங்க, அவங்க தான் தீர்மானிப்பாங்க. திடீர்னு வரும்போது அந்த பெண்ணை என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கூட்டிகிட்டு போவான். அப்போ அந்த திருமண வீட்டில் இருக்கவங்களாம் பார்க்காத மாதிரி இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவான்னா, கூட்டிகிட்டு அவன் தன்னுடைய ஊருக்கு போகும்போது கிளம்பிடுவான். அவன் தன் வீட்டுக்கு புறப்படும் பொழுது அப்புறம் அந்த பெண் வீட்டாரும் என்ன செய்வாங்க, எல்லாரும் உறவினர்கள்லாம் கிளம்பி பின்னாடியே போவாங்க. அப்படி போகும்பொழுது அவன் தன் வீட்டிலே கூட்டி கொண்டு போய் அவளுக்காக ஆயத்தம் பண்ணின அந்த அறையிலே அல்லது அந்த வீட்டிலே அவளோடு உள்ளே போன பின்பதாக தன் நண்பர்கள்ட்ட சொல்லுவான், திருமண பந்தம் நிறைவேறிற்று. அப்போ எல்லோரும் சொன்னோன்னே அதுக்கப்புறம் 7 நாட்கள் அந்த திருமண விருந்து நடைபெறும். இதைத்தான் இயேசு கிறிஸ்துடைய அந்த ரகசிய வருகைக்கு அடையாளமாக நம்ம சொல்கிறோம். அதாவது எப்படி இன்றைக்கி மணவாட்டியாகிய சபை நாம் ஆயத்தமாக இருக்கணும், மணவாளன் வருவார், மணவாளன் வரும்பொழுது ஆயத்தமாக இருந்தவர்கள் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிப்பார்கள். அதன் பின்பதாக 7 ஆண்டுகள் இந்த உலகத்தில் சாத்தானுடைய அந்திகிறிஸ்துவின் ஆட்சி இருக்கும். அந்த 7 ஆண்டுகள் நமக்கு அங்கே தேவனோடு விருந்து கொண்டாடல், மனமகிழ்ச்சி நாட்கள், நமக்கு பலன் அளிக்கக்கூடிய காலங்கள் அங்கே பரலோகத்தில் நம்ம தேவனோடு அங்கே காணப்படுவோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, அதனால தான் கர்த்தர் சொன்னார், நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ண பின்பு என்னோடு கூட இருக்கும்படி நான் உங்களையும் அழைத்து செல்வேன்னு சொல்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா தன் கணவன் தன்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக ஆயத்தமாக இருக்கிறா. என்றைக்கு அந்த திருமணம், ஏன்னா அது ஒரு சஸ்பென்ஸாக இருக்குங்க. அவனோட அந்த நிச்சயம் பண்ண பெண்ணை திடீர்னு தான் கூப்பிட்டு போவாங்க. என்றைக்காவது எப்போ வேணாலும் வருவாங்க. அப்போ அது என்னென்னா அந்த மணப்பெண் எப்பயுமே அந்த நிச்சயிக்கப்பட்ட நாளிலேருந்து அவள் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவளாக இருப்பாள்.
அவள் எப்பொழுதும் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த மணப்பெண்ணின் அலங்காரத்தோடு கூட அவர் ஆயத்தமாக இருப்பாள். எப்போ வந்தாலும் அவள் புறப்பட்டு போகிறதுக்கு அந்த ஆவலோடு இருப்பாள். இப்படிப்பட்ட நாளில் ஒரு நாள் தூங்கி கொண்டு இருக்கும்போது அவளுக்கு சொப்பனத்தில் தேவனுடைய தூதன் வருகிறான், வந்து சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொன்னால், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த ஆசீர்வாதத்தை கேட்டால் சந்தோஷத்தை தான் படணும். அவள் கண்டு அவன் வார்த்தையின்படியே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். ஒரு தேவதூதன் திடீர்னு இது வரைக்கும் கேள்விப்படலை, ஒரு வாழ்த்துதல் கிடைக்கிது, ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு வார்த்தை தான். ஆனால் இப்போ இது எப்படிப்பட்டது அப்படின்னோடனே தேவதூதன் சொல்கிறான், மரியாளே பயப்படாது, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இன்றைக்கி நிறைய பேருக்கு கிருபை தேவையாக இருக்குது. தேவன் நிச்சயமாக உங்களுக்கு கிருபை கொடுக்க ஆயத்தமாக தான் இருக்கிறாரு. இப்போ கிருபைக்கு ஒரு விலைக்கிரயம் கொடுக்கணும். ஏன்னா கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயின. அந்த கிருபையை நமக்கு கொடுக்கறதுக்கு அவர் தன்னை சிலுவையில் ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கி நாமும் கிருபை பெற்றவர்களாய் மாற வேண்டுமானால் நாமும் ஏதாவது ஒரு விலைக்கிரயத்தை கொடுக்கணும். இப்போ இங்கே சொல்கிறாரு, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னா, மரியாதை பயப்படாது, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். எதனால்? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவரை குறித்த எல்லா காரியங்களையும் சொல்கிறார். நம்ம இப்போ பார்த்தோம், ஏசாயா 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமாக இருக்குது, எல்லாத்தோடைய ராஜ்யத்துக்கு முடிவு, அதெல்லாம் சொல்லப்படுது. சொன்ன பண்ணோன்னா இப்போ மரியாள் கேட்குறா. மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை நான் அறியேனே, நான் இன்னும் திருமணம் செய்யலை, நான் இன்னும் என் கணவன் என்ன செய்ய நிச்சயம் பண்ணதோடு இருக்குது, என் கணவன் இன்னும் என்னை அழைச்சிட்டு போய் நான் அங்கே போய் திருமண வாழ்க்கை வாழவே இல்லையே, நான் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும்? அப்போ சொல்கிறான், பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இப்போ அடுத்து தேவனுடைய வார்த்தை இங்கே வருகிறது. இன்றைக்கு அநேக நேரங்களிலே நமக்கு அப்படி தான். இப்போ எழுப்புதல் வருமா? நிறைய பேருக்கு வரலாம், வராமலும் போகலாம். ஒரு குரூப்பு வராதுங்குது, ஒரு குரூப்பு வருங்குது, ஒரு குரூப்பு அது வரும்போது வரட்டுங்குது. ஸோ ஆளாளுக்கு ஒவ்வொரு கோட்பாடு இருக்குது. ஆனால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லோரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண வேண்டும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த பூமி கர்த்தர் அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய பெரிய ஒரு திட்டம் இருக்கிறது. ஆனால் அது நிறைவேறும்படியாக, அது நிறைவேற வேண்டுமானால் அதற்கு ஆயத்தமாகிற, அதை கொண்டு வருகிற ஒரு கூட்டம் தேவை. அந்த கொண்டு வருகிற கூட்டத்தை தான் கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். மேல் வீட்டறையில் நீங்கள் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் படிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 500 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு ஒரே வேளையில் கர்த்தர் தரிசனமானார். நீங்கள் அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தை படிக்கும்போது 40 நாள் அளவும் அவர் தரிசனத்தில் சொப்பனத்திலே அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர் பேசி அவர் திருஷ்டாந்தமாக அவர்களுக்கு தன்னை உயிருள்ளவராக காண்பித்தார். அப்படி இருக்கும்போது அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது கலிலேயராகிய திரளான கூட்டத்தார் அந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் நீங்கள் அதை படிக்க முடியும். அப்போ சொல்கிறாரு, எப்படி உங்கள் மத்தியில் அவர் எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லி. அதைத்தான் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிற பொழுது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், பவுல் சொல்கிறாரு, 500 பேருக்கும் அதிகமான பேருக்கு அவர் ஒரே வேளையிலே தரிசனமானார், பின்ற அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி, அதே நேரத்தில் 500 பேருக்கு அதிகமான பேருக்கு ஒரே வேளையில் கர்த்தர் தன்னை தரிசனமாய் காண்பித்தார் அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கும் அந்த அபிஷேகம் இறங்கினதுக்கும் இடைப்பட்ட காலங்கள் வெறும் 10 நாட்கள் தான். ஆனால் அந்த வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 120 பேர் இருந்தாங்கன்னு சொல்லி நீங்கள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். 1வது 2வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 120 பேர் தான் இருந்தாங்க, 380 பேரை காணும். இதே அதே தான், அழைக்கப்பட்டவர் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்ட சொல்லி. இப்போ அவர்கள் மேலே ஆவியானவர் இறங்கி இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு முதலாவதாக பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, உன்னதமானவருடைய வல்லமை யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது நிமித்தமாக அந்த குழந்தை உருவாக்கப்பட்டது. அந்த குழந்தை உருவாக்கப்பட்டு அந்த குழந்தை என்ன செஞ்சு இந்த பூமிக்கு கடந்து வந்தது. அதே போல் தான் இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள்ளாக ஊற்றப்பட்டு தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்பி, தம்முடைய பலத்தினால் நம்மை நிரப்பி, உன்னதமானுடைய பலத்தினால் நிரப்பி, ஆவிக்குரிய கிருபை வரங்களினால் நிரப்பி, அவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி அவருடைய குமாரனை மறுபடியும் இந்த பூமிக்கு அனுப்பும்படியாக, நியாயாதிபதியாய் ராஜாவாய் இந்த பூமிக்கு அனுப்பும்படியாக நம்ம என்ன செய்திருக்கிறார்? நம்மேல் தம்முடைய வல்லமையை அவர் அனுப்பியிருக்கிறார். பரிசுத்தாவின் அந்த அபிஷேகத்தின் வல்லமையை அனுப்புகிறார். இன்றைக்கு அதை பெற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டும். முதலாவது இந்த கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு மரியாள் தன்னை அர்ப்பணித்தாள். அவர் பெரிய ரிஸ்க் எடுக்கணும். இதுக்கு என்ன அப்படின்னா, இதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒருவேளை யோசேப்பு தன்னை காப்பாற்றினா தான் உண்டு. எந்த தகவலும் தெரியாது. யோசேப்பு பக்கத்து வீட்டுக்காரனும் கிடையாது.
இவர்கள் வேறு பகுதி, அவர்கள் வேறு பகுதி. வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. காப்பாற்றுவானா? வந்து ஏதாவது என்ன நடக்கும் அவளுக்கு நல்லாவே தெரியும். யூத முறைமையின்படி தன்னை கல்லறிந்து கொன்றுவாங்க. ஏன்னா நான் நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வார்த்தைக்கு அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொன்னோன்னே அவள் சொல்லுகிற அந்த அருமையான வார்த்தை, அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இன்றைக்கி அநேக நேரங்களில் நாம் தேவனுக்கு பிள்ளையாக இருப்பதில் சந்தோஷப்படுறோம். சில நேரங்களில் நம்ம சீசர்களாக கூட கொஞ்சம் நேரம் வர்றோம். ஓகே, கொஞ்சம் நஷ்டம்னா பரவாயில்ல, கஷ்டத்தோடு ஜெபிப்போம் அப்படின்னு. ஆனால் அடிமைகளாய் நாம் மாறுவதில்லை. அடிமை என்பவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அடிமை என்பவனுக்கு என்னென்னா, அந்த எஜமான் என்ன நினைக்கிறாரோ அதை முழுவதுமாய் செய்வதற்கு அவருக்கு உரிமை இருக்குது. ஏன் என்னன்னு கேள்வியே கேட்க முடியாது. அவன் தான் அடிமை. உம் சித்தமாகட்டும். ஏசு கெத்செமனேயில் ஜெபிச்சார்ல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு அந்த சித்தம் ஆகட்டும்னு பூரணமாய் ஒப்பு கொடுக்கறது தான் அடிமையின் காரியம். இங்கே அவர் அருமையாக சொல்கிற, ஆண்டவரே நான் ஆண்டவருக்கு அடிமை. என்ன வேணாலும் நடக்கட்டும் என் வாழ்க்கையில், எப்படிப்பட்ட வேதனைகள், எப்படிப்பட்ட உபத்திரவங்கள், எப்படிப்பட்ட கண்ணீர்கள் வேண்டுமானால் எனக்கு வரட்டும், நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எது வேணாலும் நடக்கட்டும். அவள் தன்னை ஒப்பு கொடுத்தாள். அவளுக்கு தெரியாது இது எப்படி போகும், இந்த காரியம் எப்படி முடியும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காரியம் ஒன்றுமே இல்லை. சில நேரங்களில் நீங்கள் நடந்து போகிற பாதைகள் கடினமாய் தெரியலாம். இதுக்கு முன்னாடி யாருமே போகாத ஒரு பாதையாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை நடத்துகிற காரியங்களை மற்றவர்கள் அங்கீகரிக்கக்கூட முடியாத காரியமாக இருக்கலாம். உங்களுடைய விசுவாசம் மற்றவர்களால் அங்கீகரிக்கப்பட முடியாததாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை அவர் செய்வார். இன்றைக்கி நாம் மரியாதை குறித்து நம்ம யோசிக்கிற பொழுது என்ன, ஒரு வேளை ஒரு கூட்டம் தவறாக அந்த அம்மா கடவுள்னு சொல்லிக்கிட்டு தெரிந்தாலும், ஆனால் அந்த மரியாள் கிருபை பெற்ற ஒரு ஸ்திரீயாக இந்த கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொண்டு வர ஒரு பாத்திரமாய் தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு காரணம் என்னென்னா, அவள் தன்னை ஆண்டவருக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்தாள். இன்றைக்கு அருமையான யோசேப்பையும் மரியாளையும் குறித்து நாம் தியானித்தோம். அவங்க 2 பேரும் கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தார்கள். எல்லா விதத்தில் எல்லா இழப்புகளையும் போராட்டங்களையும் சந்திப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் எதை கர்த்தருக்காக கொடுத்துருக்குறோம்? இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் கொண்டாட போகிறோம். நல்லது தான், சந்தோஷமாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் நானும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆனால் வரப்போகிற இயேசுவை வரவேற்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாக இரு என்று கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறாரே, அதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறோமா? அப்படி இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்வில் மகிமையான காரியங்களை செய்வார். கர்த்தர் அந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.